வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் இருசக்கர வாகனங்களில் விடாமுயற்சி படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் சாலையில் பட்டாசு வெடிக்க முயன்ற ரசிகர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். அலப்பறை கூட்டிய ரசிகர்களுக்கு போலீசார் அதிர்ச்சி அளித்ததன் பின்னணி என்ன? அஜித் குமாரின் திரைப்படம் வெளிவந்தாலே தங்களுக்கு பொங்கல் பண்டிகைதான் என்று கூறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தீவிர ரசிகர்களில் சிலர் செய்த சேட்டைகள் தான் இது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய அடாவடி ரசிகர்களுக்கு எதிராக சில இடங்களில் போலீசார் லத்தியை சுழற்றினர். சென்னையிலோ சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ரசிகர்களின் பைக்குகளுக்கு அபராதம் விதித்து கொண்டாட்டத்தை திண்டாட்டமாக்கினர். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. பொங்கலுக்கு எதிர்பார்த்த திரைப்படம் தாமதமாக வெளியான போதும் அவரது ரசிகர்கள் சென்னை, கோவை, மதுரை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விடாமுயற்சி திரையிடப்படும் திரையரங்குகள் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் விழாக்கோலம் பூண்டது. 2 ஆண்டுகளுக்கு பின் அஜித்தின் படம் வெளியாவதால் அவரது ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் திளைத்தனர். சென்னை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு விடாமுயற்சி படத்தின் முதல் காட்சியை காண ரசிகர்கள் குவிந்திருந்தனர். அங்கு ரசிகர்களுடன் சேர்ந்து படத்தை உற்சாகமாக கண்டுகளிக்க நடிகை த்ரிஷா மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் வந்தனர். இதன் காரணமாக ஷோ தொடங்குவதற்கு முன்பு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. டைட்டில் கார்டு போடுவதற்கு முன்பிருந்தே படத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த ரசிகர்கள் அவசரத்தில் தங்களின் இருசக்கர வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு சென்றனர். ஏற்கனவே ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கு இருசக்கர வாகனங்களும் நிறுத்தப்பட்டதால் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அபராதம் விதித்து அதற்கான ரசீதை வாகனங்களில் ஒட்டி வைத்தனர். விடாமுயற்சி படத்தை கொண்டாடி தீர்த்துவிட்டு வெளியே வந்த ரசிகர்கள் தங்களது பைக்கில் அபராதம் விதித்ததற்கான ரசீது இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே மதுரையில் விடாமுயற்சி படத்தை கண்டுகளிப்பதற்கு முன்பு அஜித் ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சோலைமலை திரையரங்கம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திரையரங்கை நெருங்கியதும் ரசிகர்கள் சிலர் போலீசாரின் எச்சரிக்கையையும் மீறி சாலையில் பட்டாசு கொளுத்த முயற்சித்தனர். அதனை கண்டதும் ஆத்திரமடைந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை விரட்டியடித்தனர். கோவையிலும் அஜித் ரசிகர்கள் சாலையில் பட்டாசுகளை கொளுத்தி அதகலம் செய்தனர். ரேஸ்கோ சாலை பகுதியில் உள்ள திரையரங்கு முன்பு திரண்ட ரசிகர்கள் அஜித்தே கடவுளே என்ற முழக்கத்துடன் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். அதில் சேட்டைக்கார ரசிகர் ஒருவர் கையில் சரவெடியை வெடிக்க வைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டார்.
விடாமுயற்சி வெளியானதையொட்டி பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் மேளதாளம் முழங்க கொண்டாடிய போதும் ஒரு சில இடங்களில் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரசிகர்கள் அலப்பறை செய்தனர். இதன் காரணமாகவே போலீசார் அபராதம் விதிக்கவும் தடியடி நடத்தவும் நேரிட்டது. இதனால் அடாவடி ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் திண்டாட்டமாகி போனது.